சர்க்கரை நோய் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இந்தியா சர்க்கரை நோயாளிகளுடைய தலைநகராக இருக்கு. உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் கொண்டவர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனால ஆண்மை குறைவு இந்தியாவில் அதிகமாக இருக்கு. வெளிநாடுகளில் மேற்குலக நாடுகளில் ரொம்ப அதிகமாக ஆரம்பத்தில் இருந்தது. இந்தியாவுக்கெல்லாம் இது இல்லை, இதில் இந்தியாவில் இது அதிகம் இல்லைன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பைரோனி டிசீஸை எப்படி அப்போ சரி பண்ணுறது? சில மாத்திரைகள் இருக்குது, அதை கொஞ்சம் அதிகமாகாமல் தடுக்க முடியும். கிட்டத்தட்ட 6000 நோயாளிகளை நாங்கள் இந்த பைரோனி தெரப்பின்னு சொல்லக்கூடிய கதிர்களை உள்ளே அனுப்பி கரைக்கிறது பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இது கரைகிறது, முழுமையான ஒரு பலன் கிடைக்குது. வணக்கம். வளைந்த ஆணுறுப்பு பைரோனி டிசீஸ் அப்படின்னு பேர். இந்த வளைந்த ஆணுறுப்பு மேல் நோக்கி வளைந்திருக்கலாம், இடதுபுறமோ வலதுபுறமோ வளைந்திருக்கலாம், கீழ் நோக்கியும் வளைந்திருக்கலாம். இது ஆணுறுப்பு விரைப்படையும் போது சுரீர்னு ஒரு வலி இருக்கும், எறும்பு கடிச்சது மாதிரி வலி இருக்கும். விரைப்புத்தன்மை முழுமையாக விரைப்படையாது. இது யூரோப் வெளிநாடுகளில் மேற்குலக நாடுகளில் ரொம்ப அதிகமாக ஆரம்பத்தில் இருந்தது. இந்தியாவுக்கெல்லாம் இது இல்லை, இதில் இந்தியாவில் இது அதிகம் இல்லைன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோய் வந்த பிறகு இந்தியாவில் ஏராளமான பேருக்கு இந்த வளைந்த ஆணுறுப்பு இருக்குது. இது பேரே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பைரோனி டிசீஸ். இது என்ன பைரோனி? இது பைரோனி என்பது பிரெஞ்சு மருத்துவருடைய பெயர். 1750களில் இந்த வளைந்த ஆணுறுப்பு பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கட்டுரை எழுதி சமர்ப்பித்தவர் இந்த பைரோனி. அவருக்கு முன்னாலே இதை பற்றி பல பேர் சொல்லியிருந்தாலும் கூட இதை தெளிவாக மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கட்டுரையாக இதை பிரபலப்படுத்தியவர் டி லா பைரோனி அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் பேரில் பைரோனி டிசீஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இந்த பைரோனி டிசீஸை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எதனால் வருது? சர்க்கரை வியாதி ஒரு முக்கியமான காரணம். இப்போ நிறைய இந்த மாதிரி பைரோனி நோயாளிகளை பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோய் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இந்தியா சர்க்கரை நோயாளிகளுடைய தலைநகராக இருக்குது. உலகத்திலே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் கொண்டவர்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதனால ஆண்மை குறைவு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. பைரோனி டிசீஸ் இந்தியாவில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. சர்க்கரை நோய் ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம் காக்கா வலிப்பு, ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எபிலெப்சிக்கு சாப்பிடக்கூடிய ஃபெனிடைன் போன்ற மருந்துகள். உடலுறவில் மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆணுறுப்பு பெண்ட் ஆகுது, சடனாக ஒரு வெயிட்டை வச்சு பெண்ட் ஆகுது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், ஆணுறுப்பில் ஏதாவது அடிபடுதல், இப்படி பல காரணங்களால் ஆணுறுப்பில் ஒரு கட்டி மாதிரி வந்துடும். அந்த அடிபட்ட பகுதி ஆறும்போது அங்கே ஒரு கட்டி போல் வந்துடும். கட்டி வந்த உடனே ஆணுறுப்பு அந்த கட்டி வந்த பக்கமாக வளைய ஆரம்பிச்சிடும். வளைவு எஸ் மாதிரி இருக்கலாம், எல் மாதிரி இருக்கலாம். பெண்டு அந்த மாதிரி ரொம்ப இருந்ததுன்னா அவங்களால உறவு கொள்ள முடியாது, முழுமையான விரைப்புத்தன்மை இருக்காது. ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த வளைவு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கோம், ஒரு அவமானகரமான விஷயமா தோணும். அதனால் இவங்களால் இயல்பான வாழ்க்கை ஈடுபட முடியாது. இந்த பைரோனி டிசீஸை எப்படி அப்போ சரி பண்ணுறது? சில மாத்திரைகள் இருக்குது, அதை கொஞ்சம் அதிகமாகாமல் தடுக்க முடியும். விட்டமின் இ, பொட்டோபா அப்படின்னு சில மாத்திரைகள் இருக்குது. இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களாக ஆகும்போது இந்த மாத்திரையினால் அந்த அளவு குறையாது. அப்போ இந்த மாத்திரைகளை என்ன பண்ணலாம்? மாத்திரைகள் சாப்பிட்ணும், அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஆனால் மாத்திரைகள் மட்டுமே இதை போதாது. இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னா, ஒரு கதிர்களை உள்ள அனுப்பி அந்த கட்டியை கரைக்க முடியும். பைரோனி தெரப்பி அப்படின்னு பேர். இதை ஒரு 20 முறை செய்வதன் மூலமாக, ஒரு 2 மாதத்துக்குள்ளே 20 முறை செய்வதன் மூலமாக இந்த கட்டியை கரைக்க முடியும். இந்த கட்டி கரைந்தவுடன் ஆணுறுப்பு முழுமையான விரைப்புத்தன்மை அடையும், அந்த பெண்டாக இருக்கிறது சாதாரணமாக மாறிடும். ஷாக் வேவ் தெரப்பி, சவுண்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்பி அந்த கட்டியை கரைக்கிறது, அது இன்னொரு முறை. இது ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம். பைரோனி தெரப்பி, ஷாக்வேவ் தெரப்பி ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம். மூன்றாவதாக உலகத்தில் நிறைய பயன்படுத்துறது ஜயஃப்ளாக்ஸ் என்ற ஒரு இன்ஜெக்ஷனை அந்த கட்டியின் மேலே இன்ஜெக்ஷனை போடுறது. ஆனால் இது 12 இன்ஜெக்ஷன் போடணும். மொத்த விலை ஒரு 4.5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ரொம்ப விலையான ஒரு முறை. அடுத்ததாக அறுவை சிகிச்சைகள். அந்த கட்டியை
அறுவை சிகிச்சை செய்து அகற்ற முடியும். நெஸ்பிட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வேறு முறைகள்லையும் வச்சு பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்று அறுவை சிகிச்சை செலவானதாக இருக்கும். அந்த கட்டியை அகற்றும் போது அங்கே ஒரு பள்ளம் மாதிரி வரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக கிட்டத்தட்ட ஒரு 6000 நோயாளிகளை நாங்கள் இந்த பைரோனி தெரப்பின்னு சொல்லக்கூடிய கதிர்களை உள்ளே அனுப்பி கரைக்கிறது பண்ணியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இது கரைகிறது, முழுமையான ஒரு பலன் கிடைக்குது. இது சம்மந்தமாக உலக பாலியல் மாநாட்டில் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கோம். ரொம்ப அற்புதமான சிகிச்சை முறை இந்த பைரோனி தெரப்பி. ஷாக்வேவ் தெரப்பியும் பைரோனி தெரப்பி மாத்திரைகளையும் சேர்க்கும்போது ரொம்ப ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பைரோனி தெரப்பி அப்படின்றது இன்றைக்கி லேட்டஸ்டான எளிமையான செலவு குறைவான சிகிச்சை முறை. கிட்டத்தட்ட 6000 பைரோனி நோயாளிகளை சரி பண்ணியிருக்கோம். அந்த முறையே எளிமையானது, செலவு ரொம்ப ரொம்ப குறைவானது, துல்லியமாக சரி பண்ணக்கூடியது. வணக்கம்.